வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நீங்கள் மதுரை ரீஜனோட காலேஜஸ் போட்டிங்க சார், வந்து நாங்கள் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி வந்து சார் நாங்கள் மதுரையில் இருக்கோம், மதுரை சிட்டியில் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி, அதாவது மதுரைக்கு எந்தெந்த காலேஜ் பஸ்ஸஸாக வருது, எந்தெந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படி வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற காலேஜஸ் வந்து மதுரையில் இருக்கிற காலேஜஸ். ஸோ நான் எந்த காலேஜையும் வந்து ஆர்டராக சொல்லலை. ஸோ நான் சொல்கிறது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் காலேஜாக சொல்கிறேன். ஸோ இது மேபி வந்து ரேங்காக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இல்லை வந்து உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் யூ, புரியுதா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு பயாஸ் எதுவுமே கிடையாது. இது பியூர் அண்ட் பியூர் வந்து அந்தந்த ஜோன். ஏன்னா மதுரையில் இருக்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி காலேஜஸ் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ரீஜன் வைஸாக கூட நான் சொல்கிறேன். நீங்கள் அதுலேருந்து வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலேஜஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மதுரைக்கு எந்தெந்த காலேஜஸ் பஸ்ஸஸ் வருது எதுனா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து 175க்கு மேலே நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் இருந்துச்சுன்னா, இப்போ நான் சொல்கிற காலேஜஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் சாய்ஸில் போடுங்க. 175க்கு மேலே இருந்தால் வந்து இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் சாய்ஸில் போடணும். ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காலேஜ் தான். என்னது சொல்லுங்கள், மதுரைனாவே எந்த காலேஜ்? ரைட், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கும்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், இசிஇ, ட்ரிபிள் இந்த ஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் தியாகராஜா காலேஜை பொறுத்தவரை வந்து நீங்கள் அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அவங்க எந்த கோர்ஸ் இருந்தாலும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், பிளேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து தியாகராஜா காலேஜ்னு ஒரு சாய்ஸ் வந்துருச்சுன்னா, அப்போ 175க்கு மேலே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எந்த குரூப் இருந்தாலும் நீங்கள் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சாய்ஸில் என்ன இருக்கும்னா மெஃப்கோ ஷெலங்க். விருதுநகருக்கும் சிவகாசிக்கு நடுவில், அதாவது சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற மெஃப்கோ ஷெலங்க் வந்து உங்களுடைய செகண்ட் சாய்ஸாக இருக்கணும். ஸோ மெஃப்கோன்னு வந்த பிறகு உங்களுடைய கோர்ஸை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சாய்ஸில் வந்து மெஃப்கோ ஷெலங்க். மூணாவது வந்து உங்களுடைய சாய்ஸ் என்ன இருக்குன்னா வேளாண்மை இன்ஜினியரிங் காலேஜ், மதுரை சிட்டிக்குள்ளேயே இருக்குது, தப்பக்குளம் தானே விரகனூர் பக்கத்திலே இருக்குது. மூணாவது சாய்ஸாக வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா வேளாண்மை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து தியாகராஜா, மெஃப்கோ இல்லாதவங்க அடுத்த சாய்ஸ் வந்து உங்களுடைய கண்டிப்பாக என்ன இருக்கும்னா வேளாண்மை. இதுலேயும் வந்து மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்சஸ் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. அடுத்தது வந்து பிஎஸ்என்ஏ. ஸோ இந்த பிஎஸ்என்ஏ காலேஜ் வந்து திண்டுக்கல்ல இருக்கு. இந்த பிஎஸ்என்ஏ காலேஜுக்கும் பஸ் வருது. ஸோ பிஎஸ்என்ஏ காலேஜும் வந்து உங்களுடைய அடுத்த சாய்ஸில் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது வந்து மதுரையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து லிமிடெட்கான கோர்சஸ் தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து திருநகர் பக்கத்தில் தான் இருக்கு. திருநகர்லேருந்து ஷேர் ஆட்டோவில் போனீங்கன்னா மேல்குடின்னு கீழக்குடின்னு இருக்கு, சரி மேல்குடின்னு இருக்கு, அந்த மலை மேலே தான் இருக்கு. ஸோ அதுவும் வந்து உங்களுடைய சாய்ஸில் இருக்கணும். ஸோ இந்த நான் சொன்ன ஒரு 5-6 காலேஜஸ் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர்றவங்க கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து நான் செகண்ட் ரவுண்டுக்கு சொல்கிறேன். 175க்கு கீழே அப் டு வந்து நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் இருக்கிறவங்க, நான் சொல்ல போகிற காலேஜஸ் வந்து நான் ஆர்டராக சொல்லலை, ஒரு ஏரியா வைஸாக சொல்கிறேன். அந்த காலேஜை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச குரூப்பை வந்து அந்த காலேஜஸ் ஸ்ட்ரிட் அவுட் ஆகிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற காலேஜ்லாம் வந்து நீங்கள் எந்த குரூப் படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற காலேஜஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்ச் காலேஜஸ். அந்த ஒரு ரேஞ்ச் காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச குரூப் அந்த காலேஜில் கிடைச்சா எடுத்துக்கலாம். இல்லை நான் தியாகராஜில் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எந்த குரூப் எடுங்கன்னு நான் சஜஷன் பண்ணல. இப்போ நான் சொல்ல போகிற காலேஜஸில் வந்து உங்களுக்கு என்ன குரூப் விருப்பப்படுறீங்களோ அந்த குரூப்பை வந்து நீங்கள் வந்து சாய்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்குன்னா மதுரையிலேருந்து காரியாப்பட்டியில மதுரையிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ், அவுட் பஸ் இருக்குது, காலேஜ் பஸ் வந்து அவங்க நிறையா இருக்குது. நீங்கள் உங்கள் சாய்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது எங்கே இருக்குன்னா விருதுநகர். விருதுநகருக்கும் முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும். இதுவும் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து
கேஎல்என் மதுரையில் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு காலேஜஸ் வந்து என்னது கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ். கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ்னா வேலம்மாள் ஹாஸ்பிட்டல், அதாவது என்ன ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, சிந்தாமணி ரிங் ரோடு தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு கேஎல்என் காலேஜ் இருக்கும். கேஎல்என் காலேஜும் வந்து உங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து அங்கே பக்கத்திலேயே வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது. கேஎல்என் பக்கத்தில் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, அதுவும் உங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். பட் இந்த காலேஜ் வந்து ஏற்கனவே மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருந்த காலேஜ், இப்போ வந்து எஸ்ஆர்எம் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து பழைய மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கண்டினியூஷன் தான். இந்த இதில் காலேஜில் வந்து NAC NBA இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் வந்து AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்கே இருக்குன்னா விருதுநகர் சிவகாசி நடுவில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து ரீசெண்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. NAC NBA ரிசர்ச் எல்லாமே வாங்கியிருக்காங்க. இது வந்து சிவகாசி விருதுநகருக்கும் சிவகாசிக்கு நடுவில் இருக்குது. இதுவும் வந்து உங்களுடைய சாய்ஸில் வைக்கலாம். அடுத்தது வந்து நத்தம் ரோட்டில் நத்தத்திலே இருக்கிற NPR காலேஜ் வந்து அட்டானமஸ் வாங்கிட்டாங்க. NBA NAC எல்லாமே வாங்கிட்டாங்க. உங்களுடைய அடுத்த ப்ரிஃபரன்ஸில் வந்து NPR காலேஜ் இருக்கலாம். அடுத்தது வந்து இப்போ திண்டுக்கல் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து SSMனு ஒரு காலேஜ் இருக்குது, அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து அதே திண்டுக்கல்லில் வந்து RVS காலேஜோட 2 இது இருக்குது. ஸோ அதனால் RVSையும் வந்து நீங்கள் வந்து சாய்ஸில் வைக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஜோனில் சிவகங்கை ரோடுன்னு சொல்லி வந்துட்டோம்னா, அதை மதுரையிலேருந்து சிவகங்கை அந்த காலேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து அந்த சிவகங்கை ரோட்டில் இருக்கிற நல்ல ப்ரிஃபரபிள் பண்ணுற காலேஜ்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் காலேஜோட எல்லாமே நல்லா இருக்கிற பார்த்தீங்கன்னா PSOன்னு சொல்லுவாங்க. பாண்டியன் சரஸ்வதி யாதவ் காலேஜ் வந்து ரொம்ப நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து உங்களுடைய சாய்ஸில் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதே ரோட்டில் இருக்கிற ஃபாத்திமா மைக்கேல் காலேஜையும் வந்து உங்கள் சாய்ஸில் வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோழமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுவும் வந்து உங்கள் சாய்ஸில் வைக்கலாம். அடுத்தது வந்து இந்த அழகர் கோயில் ஜோனில் பார்த்தீங்கன்னா SATS MAVMன்னு ஒரு காலேஜ் இருக்குது, அதுவும் வந்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கலாம். இது ரொம்ப பழமையான காலேஜ். கண்டிப்பாக வந்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து SATS MAVM வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து மேலூர் பக்கத்தில் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸில் வைக்கலாம். அதே மாதிரி இந்த பறவை சைடில் பார்த்தீங்கன்னா மங்கையர்கரசி காலேஜ்னு ஒன்று இருக்குது, மதுரை சிட்டிக்குள்ளேயே இருக்குது. ஸோ அந்த காலேஜ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மங்கையர்கரசி காலேஜை வந்து உங்கள் இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அருப்புக்கோட்டை சைடில் பார்த்தீங்கன்னா சௌடாம்பிகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. சௌடாம்பிகா காலேஜ் வந்து அருப்புக்கோட்டையில் அலோனாக இருக்கும். ஸோ அந்த காலேஜும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். இப்போ நான் சொன்ன எந்த காலேஜுமே வந்து நான் வந்து எந்த ஒரு காலேஜையும் வந்து இந்தந்த ஜோனில் இருக்கிற காலேஜில் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற காலேஜ் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து முதல்ல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து எல்லா காலேஜ்லையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன காலேஜஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், அவங்க வந்து ஒரே ஃபிக்ஸட் ஃபீஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் வர காலேஜஸ் வந்து ஒரு சில காலேஜ் வந்து ஒரு சில மார்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க ஃபீஸ் ஆஃபர் கொடுப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து 160K வந்து ஃபீஸ் ஆஃபர் கொடுப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஒரு சிலவங்க வந்து கம்யூனிட்டி பையங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் காலேஜை வந்து நேரில் போய் விசிட் பண்ணுங்க. இப்போ நான் திருப்பி வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரே இது வந்து நீங்கள் நேரில் போய் வந்து இந்த காலேஜை பாருங்க. நேரில் போய் வந்து பார்த்துட்டு அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஸோ இப்போ நான் கடைசியாக சொன்ன 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு காலேஜஸ்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கும்னா, அவங்களாம் வந்து நிறைய ADS கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT இந்த நிறைய பிரான்ச்சஸ் எடுத்தனால ஒரு சில கோர் பிரான்ச்சஸ்லாம் வந்து இன்டேக் வந்து 30 மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி 30 மாற்றிட்டு வந்து நீங்கள் அந்த குரூப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்குதா இல்லையான்னு அவங்களோட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு வந்து எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு அட்வான்ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டோ வாங்குவாங்க. பட் அவங்கள்ட்ட வந்து கிளியராக பேசிக்கோங்க, சார் எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவுன்சிலிங்கில் கிடைக்கலன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கட்டுங்கன்னு என்று சொல்லக்கூடாது. அப்படின்னா வந்து என்னுடைய சர்டிஃபிகேட் போய் திருப்பி கொடுத்துருங்கன்னு நீங்கள் கிளியராக பேசிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி காலேஜஸ் என்ன செய்வாங்க, ஒன்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துட்டா கவுன்சிலிங்ல கிடைச்சா அவங்களுக்கு 25,000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்துடும். இன் கேஸ் கவுன்சிலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வரலன்னா நீங்க வந்து அந்த காலேஜ்ல வந்து டிமாண்ட் பண்ணணும், சார் கவுன்சிலிங்ல கிடைக்காது எனக்கு தேவையில்லாத விஷயம், நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லாம தான் வந்து உங்க காலேஜில் சேருவேன் அப்படின்னா இப்போ வந்து நான் என்னன்னு உங்க காலேஜ் வந்து கன்சிடர் பண்றேன்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு செக்ஷனா இருக்கும் இல்ல அரை செக்ஷனா இருக்கும். AIDSல நிறைய காலேஜஸ் வந்து 30 சீட்டு தான் இருக்கு. 30 சீட்டு பாத்தீங்கன்னா வந்து சின்ன லாஜிக் பார்த்தா BCM முஸ்லீம் பையங்களுக்கு வந்து சீட்டு வர வாய்ப்பே கிடையாது. மேபி ஒன்னு வரல இல்லைன்னா அதுவும் வராது. SC A ST இவங்களுக்குலாம் வந்து சீட்டு வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால வந்து நீங்க அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து கிளியரா பேசுறீங்க. சார் நீங்க வந்து என்னன்னா மேபி எல்லாருமே வந்து ஓசியில் எடுக்கலாம். ஓசியில் நீங்க மார்க் இல்லைன்னா வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வேற குரூப் வந்து மாத்துறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அதுல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருங்க. சார் நான் கேட்கிற குரூப் கொடுத்தீங்கன்னா பேசுவோம், இல்லையா எனக்கு 1000 காலேஜ் இருக்கு ஓப்பனா சொல்லுங்க.
கடைசி சொன்ன ஒரு 15-20 காலேஜ்லாம் வந்து எல்லாமே வந்து அடுத்து ரொம்ப சேமான காலேஜஸ். இந்த காலேஜ் இல்லைன்னா அடுத்த காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதனால வந்து அந்த மாதிரி காலேஜில் வந்து ரொம்ப கிளியராக பேசிக்கோங்க ஃபீஸ் விஷயத்தில். அதே மாதிரி காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எல்லா காலேஜுமே வந்து நீங்கள் முதல்ல நேரில் விசாரிங்க. எந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு, எதில் வந்து ஃபேக்கல்ட்டியோட டெடிகேஷன் நல்லா இருக்கு, இது எல்லாமே நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அந்தந்த ஃபேக்கல்ட்டி வந்து உங்களோட மூவ் பண்றவங்க வந்து எங்க காலேஜ் மாதிரி உலக தரத்தில் எதுவுமே இல்லைன்னு தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க காலேஜுக்கு வந்து அட்மிஷன் போட அப்படிதான் பேசியாவாங்க. ஆனா நீங்க தான் வந்து அந்த காலேஜை வந்து அனலைஸ் பண்ணி அந்த காலேஜில் சேர்றது சேராது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நான் வந்து ஓரளவு வந்து எந்த காலேஜுக்கும் பயாஸ் இல்லாமல் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நேரில் போய் வந்து முடிவு எடுத்து நல்ல காலேஜில் நல்ல குரூப் எடுத்து உங்கள் வாழ்க்கை சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ நான் சொல்கிற மாதிரி தான், என்ன லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பை.